ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கான லஞ்ச் பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு, ரசத்துக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு பருப்பு, அப்புறமா மட்டன் சுக்கா. இன்றைக்கி எதாவது ஸ்வீட் செய்யலாம் அப்படின்ட்டு நாங்கள் ஷாஹி துக்குடா செய்ய போகிறேன். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரெசிபி வீடியோ வரப்போகுது. இந்த ஸ்வீட் வந்து நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கேன் அண்ட் ஷார்ட்ஸாக மட்டும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் ரெசிபி நான் இன்றைக்கி தான் காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒயிட் ப்ரெட்டை எடுத்துகிட்டு அதோட கார்னர்ஸை கட் பண்ணிக்கலாம். ஒயிட் ப்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. ப்ரெட்டோட கார்னர்ஸை கட் பண்ணதுக்கப்புறமா ஹாஃபாக கட் பண்ணிட்டீங்கன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு பேனில் வந்து மில்க் பாயில் பண்ணணும். பாயில் கிடையாது, நம்ம ரப்டி பண்ண போகிறோம். நான் இங்கே வந்து 1/2 லிட்டர் மில்க் எடுத்துக்கிறேன். இது நல்லா சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த சைடில் வந்து ஆடெல்லாம் ஃபார்ம் ஆகும், அதெல்லாம் நீங்கள் எடுத்து விட்டால் ஸ்மூத்தான ரப்டி கிடைக்கும். இந்த ரெசிப்பியில் வந்து இந்த பால் வந்து ஹாஃபாக குறையணும். இது மட்டும் தான் ரொம்ப டைம் கன்சியூமிங். மற்றது எல்லாமே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த பால் வந்து லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் எந்த மெஷர்மெண்ட்ஸுமே ஃபாலோ பண்ணல. நம்ம சுகர் சிரப் செய்ய போகிறோன்றதுனால இதில் வந்து நான் சுகர் கம்மியாக ஆட் பண்ணிக்க போகிறேன். இது நல்லா திக்காகிக்கிட்டு இருக்கும் போது ஒரு தனி பேனில் வந்து வாட்டரை ஆட் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம சுகர் சிரப் நல்லா திக்காகிற மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் அந்த சுகர் கரைய போகுது வாட்டரில். இந்த டைமில் வந்து ஒரு டீஸ்பூன் ஆஃப் ரோஸ் வாட்டரை ஆட் பண்ணிக்க போகிறேன். சைடில் வந்து நான் நட்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கேன். பாதாம் அண்ட் பிஸ்தாச்சியோஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. நல்லா கொதிச்சிட்ருக்க பாலை நம்ம சாஃப்ரான் கூட ஆட் பண்ணலாம். என்கிட்ட அன்றைக்கி சாஃப்ரான் இல்லைன்றதுனால நான் ஆட் பண்ணல. இன்னொரு பேனில் வந்து நம்ம ப்ரெட் கட் பண்ணி வச்சுருக்கிறதுல வந்து கீ ஹீட் பண்ணி அதில் ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். அண்ட் மேக் ஷுர் அந்த கீ வந்து நல்லா சூடாக இருக்கணும், இல்லைனா ரொம்ப ஆயில் அப்சர்வ் பண்ணிடும். நம்ம அதில் பொரித்து முடித்தோடனே அந்த ப்ரெட்டை வந்து சுகர் சிரப்பில் ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் லைட்டாக திருப்பி எடுத்துக்கோங்க. ரொம்ப திருப்பி எடுத்துட்டோன்னா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மாறிடும். அதை வந்து இந்த பொரித்து வச்சுட்டு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க ரப்டி மேலே ஊற்றிக்கலாம். அந்த ரப்டி ஊற்றுனதுக்கப்புறமா மேலே நம்ம நட்ஸ் வந்து கார்னிஷ் பண்ணிப்போம். பண்ணதுக்கப்புறமா இதை நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சூடாக சாப்பிட்றத விட சில்லுன்னு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். ஆஃப்டர் அ லாங் டைம் நான் வந்து ஒரு ரெசிபி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஈவினிங் ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு க்ரீன் ட்ரெஸ்க்கு வந்திருக்கோம். இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப் தான். அங்கே போய் நான் ஹேர் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். ஹேர் வாஷும் நான் அங்கே தான் எடுத்தேன். ஒரு 8 o'clock போல் நாங்கள் வந்தோம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் அண்ட் ஹேர் கட்ஸ் எல்லாமே வெக்கேஷன் டைமில் தான் பண்ண முடியுன்றதுனால இந்த டைமில் நான் ஷார்ட்டாக என்னோடய ஹேரை கட் பண்ணிக்கிட்டேன். ஹேர் கட் வந்து ஹைதராபாத்தில் பண்ணது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் கஷ்டப்பட்டு க்ரீன் ட்ரெண்ட்ஸ் தான் போடணும்னு அதை கண்டுபிடிச்சோம். அங்கேருந்து நாங்கள் சார்மினாருக்கு போனோம் ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. யாருக்கு ட்ரெஸ் ஷாப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா எங்கள் மாமாவுக்கு என்கேஜ்மெண்ட். ஸோ பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல லெஹங்கா பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காஷிஷ்ன்ட்டு நம்ம ரிலேட்டிவோட ரெக்கமெண்டேஷனில் இந்த கடையில் போனோம். பட் இங்கே வந்து டிஸ்கவுண்ட் கிடையாது. இது வந்து சார்மினார் அந்த சைடில் தான் இருக்குது. லைட் கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. பட் நம்ம கேட்குற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இல்லை. ஸோ அதனால் நம்ம வேறு கடைக்கு போனோம். நல்லா உள்ளே நடந்து ஒரு கடையை விசாரித்து எங்கே டிஸ்கவுண்ட் இருக்கோ அப்படின்ட்டு பார்த்தோம். இங்கே வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் தான். பட் லெஹங்காஸ் அதெல்லாம் நல்லா இருந்ததுனால இங்கே வந்தோம். எங்களுக்கு கொஞ்சம் பார்க்குற நல்லாயிருக்கு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஃபோட்டோ எடுத்து வீடியோ காலில் நாங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம். ஒரு வேளை நாங்கள் ட்ரெஸ்ஸை வந்து ஃபைனலாக செலக்ட் பண்ணியாச்சு. அது பண்ணுறதுக்கு நாங்கள் இவ்வளோ ட்ரெஸ் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த ட்ரெஸ் தான் நாங்கள் ஃபைனலாக வாங்கினோம். அதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட்டு நார்மலாக எண்ட் பண்ணியாச்சு டேயை. ஸோ இந்த vlog இங்கே முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, see you in my next video. Bye.